வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், உயர்கல்வி படிக்கிறதுல அந்த டாப் 100 கல்லூரிகள் எங்கெல்லாம் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு என்ஐஆர்எஃப் உடைய ரிப்போர்ட், ரேங்கிங் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ். ஆமா, அந்த ஹையர் எஜுகேஷன் பண்றதுல ஒரு டாப்பான பிளேஸா தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ரேங்க் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒன்றிய அரசால இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு குழுவா இருக்கு. ஸோ அவங்களுடைய தகவலை இப்படி வந்திருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபெடரேஷன் அந்த அமைப்பு தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான ஒரு பட்டியலை வெளியிட்டு. குறிப்பாக இந்த ஆண்டுக்கான பட்டியலில் தமிழ்நாடு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக பல்வேறு கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், மற்ற யூனிவர்சிட்டிகளாக இருக்கட்டும், கல்வி நிலையங்களாக இருக்கட்டும், பல்வேறு வகையிலையுமே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக. முதலமைச்சர் கூட ரொம்ப பெருமையாக சொல்லி இந்த தமிழ்நாடு கல்வி பூங்காவாக திகழ்கிறது, இது என் வாழ்நாளில் ரொம்ப பெரிய மகத்தான சாதனையாக நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி மகிழ்ந்திருந்தார். குறிப்பாக இந்த கலை அறிவியல் இந்த கல்லூரிகளுடைய 37 இடங்கள்னு பார்க்கும்போது இவங்களுடைய அந்த என்ன மாதிரியான வரையறைகள் வச்சுருக்காங்க. சாதாரணமாக ஒரு கல்லூரிக்கு கிடைச்சக்கூடிய இடம் கிடையாது. நம்ம நேற்று கூட ஐஐடியை நம்ம ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஐஐடி 6வது முறையாக இந்தியாவில் சிறந்த கல்வி நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாநில பல்கலைக்கழகங்களில் அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டினுடைய அண்ணா பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகம், தொடர்ந்து முதலிடம் இருக்குது. ஆனால் செய்திகளில் பூரா ஐஐடி தொடர்ந்து முதலிடம்ங்கிறது தான் இருந்தது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களில் சிறப்பான பல்கலைக்கழகங்களில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த பிஐடி டாப் 10க்குள்ளே வரக்கூடிய ஒரு 9வது இடத்துல இருக்கும். இது போன்ற ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிலையங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த தனியாராக இருக்கட்டும், அரச நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாமே இடம்பெற்று இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ தனியார் மட்டும் இருக்குது, தனியார்கிட்ட மட்டும் கல்வி இதெல்லாம் இருக்குது, அரசுக்கு அந்த கிரைட்டீரியா இல்லை அப்படிங்கிற விமர்சனம்லாம் வைக்க முடியாது. அரசு நிறுவனங்களிலும் அது சேர்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக இந்த என்ஐஆர்எஃப்ங்கிறது கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால தான் முதலமைச்சர் ஒரு கல்வி பூங்காவாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுக்கான காரணம் 5 கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. முதல் கிரைட்டீரியாவில் 30 விழுக்காடு வெயிட்டேஜ், அதாவது முக்கிய அம்சம் பேராசிரியர்கள் அனைவரும் முனைவர் பட்டம் பெற்று இருக்க வேண்டும், பிஹெச்டி ஸ்காலராக இருக்கணும் எல்லாரும். ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ சிறப்பாக இருக்க வேண்டும். ஃபேக்கல்டி கேடர் ரேஷியோ சீனியர்கள் ஜூனியர்கள் கலந்து இருக்க வேண்டும். முனைவர்கள் தமிழ்நாட்டில் எளிதில் கிடைக்கிறார்கள். அதாவது ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோனா ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் 30 மாணவர்களுக்கு அந்த ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேக்கல்டி ரேஷியோ ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது இந்தியாவிலே அதிக பிஹெச்டி உள்ள மாநிலம் தமிழ்நாடுங்கிறனால அது கிடச்சிருது. 2வது கிரைட்டீரியா ஆராய்ச்சி சம்பந்தமானது. நல்ல ரிசர்ச் பேப்பர்கள் பேராசிரியர்கள் எல்லோரும் எழுதியிருக்க வேண்டும். இங்கு தொடர்ந்து ஆராய்ச்சி மாணவர்கள் கொண்டே இருப்பதால் பேப்பர்களும் கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டில் நிறைய ரிசர்ச் பேப்பர் வரனால அது ஒன்று. 3வது கிரைட்டீரியா மாணவர்கள் தேர்ச்சி விகிதம், வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நீ கல்வி நிறுவனம் வச்சு நடத்திடலாம், அந்த நிறுவன ஒரு கல்வியில் அங்கே உள்ள உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு எவ்வளோ பேர் வெளில வராங்க, அவருடைய தேர்ச்சி விகிதம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் அதுக்கு பிறகு அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறாங்க இல்லையா, இது எல்லாமே ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அது 3வது கிரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. அடுத்து பெண்கள் அதிகமாக இங்கே படிக்க வருவதால் தேர்ச்சி விகிதம் சிறப்பாக இருக்கிறது, வேலைவாய்ப்புக்கும் இங்கே பஞ்சம் இல்லை. 4வது கிரைட்டீரியா அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி, அதாவது இதில் பெண் பேராசிரியர்கள் மாணவிகள் அதிகம் இருந்தால் பாயிண்ட் இருக்குது. இது இந்த 4வது கிரைட்டீரியா. இதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பல்வேறு வகையில் இருக்குது. குறிப்பாக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அதிக பெண்கள் வராங்க. அதற்கு முன்பாக கொடுத்த கல்வினால் அதிக பேர் வேலையில் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருக்காங்க, அந்த கிரைட்டீரியா. அடுத்து 5வது கிரைட்டீரியா பீர் பெர்செப்ஷன். இது கல்லூரி பற்றி மற்ற கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுடைய கருத்து. குறிப்பிட்ட கல்லூரியை பற்றி மற்ற கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு இருக்கும் எக்கோசிஸ்டம், பெண்கள் அதிகமாக படிக்க வருவது, வேலைக்கு வருவது, தற்போதைய அரசு 3 ஆண்டுகளில் பெண் கல்விக்கு செய்துள்ள முதலீடும் ஒரு காரணம்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருதலாம். முதலமைச்சர் அவருடைய பூரிப்புக்கான காரணம் நமக்கு விளங்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் நம்மளுடன் பக்கத்தில் போட்டின்னு பார்த்தா மகாராஷ்டிராவை சொல்லலாம், அதே மாதிரி கர்நாடகா சொல்லலாம், டெல்லியை சொல்லலாம். டெல்லிக்கு அது வேறு வழியே கிடையாது. இந்தியாவுடைய தலைநகரம், அங்கே சிறந்த பல்கலைக்கழகங்களோ இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். தமிழ்நாடு ஏன் பாஜக 40 சீட்லையும் தோக்குது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மாநிலங்களில்
கேரளாவில் தோக்குது அப்படின்னா இங்கே வந்து கல்வி சூழல் அதிகமாக இருக்குங்கிறது தான் காரணம். இதைத்தான் வந்து புதிய கல்விக் கொள்கை போன்ற விஷயங்கள் மூலமாக பல்வேறு திட்டங்கள் மூலமாக இதை உடச்சிடணும்னு பார்க்குறாங்க. நாம் வந்து கல்வியை வந்து மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்கார், கல்வியை தவிர வேறு சொத்தே கிடையாது. மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லிட்டு இருக்கார் அவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வாசகங்கள் வரக்கூடிய நாட்களில் ஆட்டோக்களில் எழுதி வைக்கப்படும். முதலமைச்சருடைய சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா, கல்விதான் பெரும் சொத்து பெரும் சொத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கார். மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை விட செல்வம் எதுவும் கிடையாதுங்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்காக தான் தமிழ் புதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், அது மட்டும் கிடையாதுங்க. கீழே நீங்கள் காலை உணவு திட்டமே நீங்கள் என்ன அடிப்படையிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து குழந்தைகளாக இருக்கும்போதே நீங்கள் வந்து சாப்பாடுக்காக ஒரு சாப்பாடு சாப்பிடாம அந்த கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு கல்லூரி படிப்பு உயர்கல்வி படிப்பு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த ஒரு சூழல் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பொற்காலம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலை, இந்திய அரசு நிறுவனம் சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் கல்வி சூழல் எல்லாமே சரியாக இருக்குங்கிறது தான் அது. சார், இப்போ ஆகஸ்ட் 15 ஒட்டி ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தேநீர் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே போலன்ட்டாங்க. மதிமுக சார்பாக வந்து போலன்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒருத்தர் மட்டும் முதல் ஆளாக ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரம் போய் உட்காந்துருப்பார், இடம் பிடிச்சிருப்பார், எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த முறை வந்து அவர் பாஜகவுடன் வந்து பெருசாக நெருக்கமாக உறவு இல்லாவிட்டாலும் அவர் என்ன முடிவெடுக்கிறாங்கிறது இப்போ தெரிய வரும். ஏன்னா கடந்த முறை வந்து ஒரு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து ஆளும் கட்சியான திமுக வந்து என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இது வந்து ஆளும் கட்சிகள் ஒரு கட்சியினுடைய ஆட்சி நடக்கும்போது ஆட்சிக்குள்ளே தலையீடு செய்வது, தேவையற்ற விஷயங்களை பேசுவது, நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய செய்திகளை வந்து இப்போ ஆளுநர் பேசுவது போன்ற இது இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடுறாரு. அதனால் வந்து நாங்கள் வந்து அவரை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இந்த முறையும் அந்த வேலையை ஒரு நிப்பாட்டில் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கனால கண்டிப்பாக திமுக புறக்கணிக்கும். அங்கே இடதுசாரிகளை புறக்கணிச்சிட்டாங்க, மற்ற கட்சிகளும் புறக்கணிக்கும். ஆனால் கடந்த முறை வந்து பாஜகவுடன் கூட்டணியாக இருந்த அதிமுக போய் கலந்துச்சு. சிறப்பாக மட்டன் சமோசா, சிக்கன் சமோசாலாம் வச்சு டீயோலாம் மிக்சரு எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. இந்த முறை வந்து என்ன பண்ண போகிறாங்க, அண்ணாமலை அந்த பாஜக இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சூழலில் ஆளுநரை போய் பார்ப்பதுங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய அரசியல் அறிவை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். முடிவெடுக்கட்டும், பார்ப்போம். செல்லூர் ராஜு வந்து மேடையிலே சொல்லிட்டு இருக்காரு, பாஜக கூட போயிட்டு நாங்கள் சீட்டு கேட்கறதுக்கு வந்து செத்துடலான்ற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி வந்து அந்த தேநீர் விருதை புறக்கணிச்ச மாதிரி தெரியலையே. இல்லை, அதுதான் இப்போ செல்லூர் ராஜு வந்து அண்ணாமலையை வாடா பேசிட்டு இருக்காரு. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறான் அப்படி இப்படின்னு சொல்கிறார். இந்த பேச்செல்லாம் முன்பே பேச வேண்டிய பேச்சு. நீங்கள் 2017ஆம் ஆண்டே இந்த பேச்சை நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா, பாஜகவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தீங்கன்னா, சுயமரியாதையோடு நடந்து கொண்டு இருந்தீங்கன்னா, அனிதாங்கிற ஒரு பொண்ணு இறந்துருக்காது. இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்போ 13-14 மாணவர்கள் இறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் நீட்டுக்கு கையெழுத்து போட்டு வந்தீங்க. அது மாதிரி வந்து பல்வேறு உதவி மின் திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கையெழுத்து போட்டீங்க. அந்த உதவி மின் திட்டத்தில் எப்படி கையெழுத்து போடுறாங்கன்னா, 2021ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் 21 வரைக்கும் வந்து நான் ஜூலை வரைக்கும் வந்து கட்டண உயர்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வைத்து கையெழுத்து போடுறாங்க. அதாவது எப்படி நம்ம ஜெயிக்க பண்ணுறோம், திமுக ஆட்சி தான் வரப்போகுது, அப்போ அவங்க தலையில் விடியட்டும். இப்போதைக்கு வந்து மோடியினுடைய இஷ்டப்படி அதானியினுடைய கரங்களில் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய குடுமி போய் சேரட்டும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. 2021 ஜூலை வரைக்கும் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் கையெழுத்து போடுறோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்தாங்க. இப்படியான ஒரு அரசு தான் இவங்க நடத்திக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பாஜகவுடன் வந்து பாஜகவுடன் கேட்டு தான் அவங்க கொடுக்குற சீட்டை தான் வாங்கி நிற்கணும்னா நாங்கள் வந்து தூக்கில் தொங்கிடணும்னு செல்லூராஜ் தொங்குறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த பேச்சு இந்த சுயமரியாதை உணர்வுலாம் முன்னாடியே இருந்திருக்கணும். இன்றைக்கி வந்து 40 சீட்டில் தோற்று அதில் ஒரு 13 சீட்டில் வந்து இவங்களை வந்து டெபாசிட் போய் அதிமுகங்கிற கட்சி வந்து அவருடைய அந்த வாக்கு எண்ணிக்கை பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது பூராமே சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக அது வந்து திமுகவை நோக்கி வந்து ஏதோ 1% அதிகமாக எடுத்தோம் தானே சார் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பாஜக இல்லாமல் எங்களுக்கு ஓட்டு விகிதம் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு எடப்பாடி. ஏங்க, பாஜக முதல்ல ஒரு கட்சியாங்க, தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக முதல்ல அதை வந்து இவ்வளோ தூரம் வந்து இருப்பதற்கான ஒரு அடையாளமாக தெரிவதற்கான காரணமே அதிமுக தான்.
அதிமுக செய்த எல்லா செயலும் அதான். இவங்க இருக்கிறவங்களுக்கு தேவை வந்து எஜமானர்கள் மட்டும்தான். அதிமுகவுக்கு தேவை. இவர் வந்து வந்து அந்த செல்லூராஜ் சொல்கிறாரு இவ்வளோ மான உணர்ச்சியாக. இவர் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதிமுக அதாவது பாஜக இந்த இடமும் கிடச்சிருக்காது. இவ்வளோ தூரம் அவங்கள வளர்த்து விட்டது காரணமே இவங்க தான். அதனால் இவர் இன்றைக்கி பேசுகிறாரு ரைட்டு. இந்த சுயமரியாதையோட டீ குடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத எடப்பாடி முடிவு பண்ணுவார். சிவி சண்முகம், முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் மீது இருந்த வழக்கை வந்து இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் மேலே இதுக்கு அந்த வழக்கு அப்படின்னா முதலமைச்சர் அவர்களே அவதூறாக பேசினதுக்காக தான். பட் இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை, சரி ஓகே பாஸ் அப்படின்னு பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்களே. வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் பாராளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், அதிமுகவினுடைய தலைவர், ஒரு 2 முறை அமைச்சராக இருந்தார், 3 முறை அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து தரம் தாழ்ந்த பேச்சை பொதுவெளியில் பேசுகிறார். அதுவும் முதலமைச்சரை பற்றி பேசுகிறார். இந்த மாதிரி தரம் தாழ்ந்த பேச்சு பேசுகிறேன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது. நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வரும்பொழுது நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து விசாரிக்கக்கூடிய நீதிபதி இவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக கேட்குறாரு. கேட்டுட்டு இவருடைய பேச்சு மிக கண்டிக்கத்தக்கது, கடுமையாக இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டு போகிறார். அவர் வந்து என்ன சொல்லிடுறாரு, கமெண்ட்ஸில் வந்து தன்னுடைய கருத்தை பூரா வந்து சிவி சண்முகத்தினுடைய பேச்சு எக்காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மிக மோசமாக பேசியுள்ளார். அவர் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க வகையில் பேசியுள்ளார். அவர் வந்து நியாயமாகவே பேசவில்லை. அவர் ஒரு நாகரிகத்தக்க இதில் பேசலை. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுனதை பார்த்தா ஏதோ ஆயுள் தண்டனையே கொடுத்துட போகிறார் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தா இப்போ வந்து சிம்பிளாக வந்து அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணிட்டு போயிட்டார். அதாவது ஏற்கனவே அவர் வந்து சட்ட அமைச்சராக இருந்தவர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் சட்ட அமைச்சராக அதிமுகவினுடைய அமைச்சரவையில், எடப்பாடி அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தவர். நல்லா இப்போ கொட்டேஷன் மார்க்கில் சொல்கிறேன், சட்ட அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில். அவருடைய வழக்கு வருது. திமுகவினுடைய ஆட்சி நடக்குது. முதலமைச்சரை மிக மோசமாக ஒரு மனிதர் பேசியிருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய பதவியில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அதிமுக மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எல்லாம் இருக்கின்ற ரைட் ஓகே. ஆனால் மிக மோசமாக பேசியதாக நீதிமன்றத்தில் கூடிய நீதிபதியை ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப கீழ்த்தரமான பேச்சு, மிக மட்டகரமான பேச்சு அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாரு. அப்படியேப்பட்ட ஒரு வழக்கை அவர் வந்து காஷ் பண்ணுறாரு. அப்படின்னா அப்போ இந்த நாட்டில் வந்து என்ன நடக்குது? ஏற்கனவே வந்து ஒரு யூடியூபரை வந்து ஒரு கஞ்சா சங்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய வழக்கு வந்து குண்டாஸ் மீது அவர் மீது போடப்பட்ட குண்டாஸை ரத்து செய்யும் போதும் இது கருத்தை வந்து கருத்தாக எதிர்கொள்ளுங்க. சாதாரணமாக நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க? இப்போ வந்து கருத்து யார் வேணாலும் சொல்லலாம். எதிர்கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் வந்து பிடிச்சி நீங்கள் குண்டாஸில் போடலாமாங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லிவிட்டு அப்புறம் வந்து தீர்ப்பாக குண்டாஸை ரத்து பண்ணாங்க. இந்த கருத்துக்கள் சொல்லும்போது நமக்கு வந்து இதாக இருந்தது, கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்து சிவி சண்முகம் வழக்கில் வந்து விசாரிக்கக்கூடிய நீதிபதி வந்து கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளலை. இப்போ பேசுனது ரொம்ப தப்பு, மிக மோசமாக ஒரு ஒரு கேவலமாக பேசுகிறாரு. ஒரு அமைச்சராக இருந்தவர் வந்து இவ்வளோ மோசமாக வந்து ஒரு முதலமைச்சருடைய குடும்பத்தை பற்றியும் முதலமைச்சரை பற்றியும் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் எல்லாம் பேசிட்டு கடைசியில் பார்த்தா அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பாங்கிற மாதிரி வந்து வாஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படிங்கிறது தான் நம்ம வரக்கூடிய செய்தியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ நீதிமன்றத்தை வந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம். சார், இப்போது இந்த நாய்க்கடிலாம் ரொம்ப அதிகமாக வரதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில ரூல் போட்டாங்க, நாயை வந்து பப்ளிக் பிளேஸில் கூட்டு வந்தால் இப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு. ஆனால் அது எதையுமே யாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் தெரில. அதுக்கப்புறமா இந்த நாய்க்கடின்ற விஷயம் வந்து செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? இல்லை, இதில் குறிப்பாக இன்றைக்கி செய்தித்தாளில் வந்துருக்கூடிய செய்தி என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாய் தொல்லை அதிகம், கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழியோ உடனடியாக அரசு யோசிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஆர்டர் போட்டு நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. கோர்ட்டு காம்பஸ்குள்ளே வந்து நாய் வருதுன்னு சொல்லி. இதுக்கு முன்பாக வந்து நாய் தொல்லைலாம் இல்லாமல் இருந்தது. நாய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாங்க. நகராட்சிகளால், மாநகராட்சிகளால் நாய்கள் வந்து இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அல்லது வந்து நாய்களை எப்படிலாம் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருந்தது அப்படி கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் நாய் தொல்லை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு வீதிக்கு 40 நாய் அலையுது. இதுக்கு சாப்பாடு போடுறவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள முதல்ல சொல்லணும். அதாவது தெருவாக போய் வண்டி வச்சுட்டு காலையில் வந்து சாப்பாடு போடுறது ஒரு வேலை. நாய்க்கு சாப்பாடு போடுறத காலையிலையும் இரவுலையும் வந்து ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. உபரிங்கிறது இருக்குல்ல, அது வந்து மார்க்சியத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்.
உபரி வந்து தான் வந்து பல்வேறு இந்த உலகத்தினுடைய முதலாளித்துவத்துக்கு அடிகோலி அது. ஒரு மனிதன் தேவைக்கு அதிகமாக வச்சுருங்க, அதை வந்து மிச்சப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க, அது என்னவாக மாறுகிறது அப்படிங்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு வந்துருச்சு, அரசு வந்து ரேஷன் கடையில் சாப்பாடு போடுது, அரிசி தருது, இதை தாண்டி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், கல்வி கிடைக்குது, எல்லாமே கிடைக்கும்போது உபரி என்னவாக மாறுகிறதுனா, இந்த மாதிரி வந்து சோறை கட்டிக்கிட்டு தெருநாய்களுக்கு சாப்பாடு போட்டு அதை வளர்க்குறது. இப்படியே தனக்கு பொதுவாக உணவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாய்களுடைய அடுத்த கட்டம் வந்து இனப்பெருக்கம் பண்ணுவது. இது வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து அதுக்கு இடையில் வந்து இந்த பீட்டா அமைப்பு போய் இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கருத்தடை ஆப்ரேஷன்களை நாய்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை வாங்கிறாங்க. அதுவும் கோர்ட்டு கொடுத்துருச்சு. இன்றைக்கி கோர்ட்டு சொல்லுதே, ஹைகோர்ட்டுக்குள்ளே நாய் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி இதே கோர்ட்டு தான் வந்து சொல்லுது, அன்றைக்கி வந்து தடை கொடுத்துட்டாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ வந்து அதன் காரணமாக சென்னை முழுக்க வந்து இந்த கடந்த 7 ஆண்டுகளில் நாய்களுடைய எண்ணிக்கை 100 மடங்கு பெருத்துருச்சு. 100 மடங்கு, நான் சொல்கிறது 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 7 ஆண்டுகளில் 100 மடங்கு. அன்றைக்கி ஒரு 1000 நாய்கள் இருந்துச்சுன்னா இன்றைக்கி 1 லட்சம் நாய் இருக்குதுங்கிற மாதிரி கணக்கு. அவ்வளோ நாய்கள் பெரிய இனப்பெருக்கம் அடைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது குழந்தைகளை கடிக்குது, முதியவர்களை கடிக்குது, எதுக்கு காரணமே இல்லாமல் கடிக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறது கிடையாது. தெருநாய்களுக்கு வந்து யார் தடுப்பூசி போடுறது? இதனால் மனிதர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு 8 வயது குழந்தை சில நாட்களுக்கு முன்பாக ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது. இது மாதிரி வந்து கடித்து 1.5 வயது குழந்தைய கடிச்சிச்சு, 3 வயசு குழந்தைய கடிக்குது, வயது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த பீட்டா போன்ற அமைப்புகள் வந்து தடை வாங்குறாங்க. இது இந்த மாதிரி அரசு நிறுவனங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க. இவ்வளவு நடக்குது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஆகுது, உடனே வந்து ஆர்டர் போடுறாங்க. அதாவது நம்மளை மாதிரி வந்து பிரிதி நோய் தன்னோய் போல் பொற்றா கடைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். நமக்கு வந்தால் என்ன மாதிரி நம்ம யோசிக்கிறோமோ அது மாதிரி தான் மற்றவங்க நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி தான் நீதிமன்றத்தையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஐயா, உங்களுக்கு இருக்க நாய் தொல்லை தான் வந்து இந்த ஊருக்கே இருக்குது, அதனால் பார்த்து ஆர்டரை கொஞ்சம் பெருசாக போட்டு விடுங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சார், இப்போது வயநாட்டில் வந்து ஒரு பேரிடர் நடந்தது. அது வந்து ஒரு தேசிய பேரிடராக சொல்லுங்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை சொல்ல முடியாது அப்படின்ட்டு மோடியுமே வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்து வயநாட்டில் இருக்கவங்க என்ன ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பேரிடர்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா முல்லை பெரியார் அணையை வந்து எங்களுக்கு அதை உடைச்சிட்டு திரும்ப கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும்? நமக்கு பைத்தியம் முடிச்சா ஒரு மாதிரியா இருக்கும், அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சா ஒரு மாதிரியா இருக்கும். பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் இருக்குது, நம்ம வந்து வருத்தப்படுறோம். நேற்றைக்கு இல்லாமல் ஒரு அமைச்சர் வந்து போய் பார்த்துட்டு கண் கலங்குறாரு. நமக்கு அந்த காட்சியை பார்த்தா கண் கலங்குது. எல்லாமே நமக்கு சரியாக இருக்குது. நம்மளுடைய முதலமைச்சர் உடனடியாக ஒரு தமிழ்நாட்டினுடைய உதவிகளை செஞ்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தீயணைப்பு படை வீரர்கள் அனுப்புனாங்க, மருத்துவர்களை அனுப்புனாங்க. அவர்கள் நம்மளுடைய இரத்த உறவுகள், இரத்த சொந்தங்கள் தான், நம்மளுடைய சகோதரர்கள் தான், எல்லாம் சரி தான். ஆனால் அங்கேயும் இருக்கக்கூடிய குயுக்திய அந்த புத்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு காரணமாக வச்சு இப்போ அந்த 999 ஒரு படம் வந்துச்சு. அந்த 999 வருஷத்துக்கான தமிழ்நாட்டுக்கு வந்து திருவாங்கூர் அந்த மகாராஜா வந்து அந்த இடத்த வந்து குத்தகை கொடுத்துருக்காரு, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பென்னிக்கு இந்த டேமை கட்டுறாரு. ஸோ இந்த 1000 வருடங்களுக்கு இந்த தாங்கக்கூடிய அளவில் அவர் கட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கு தெரியுது 1000 வருடங்களுக்கு இந்த டேம் தாங்கணும்னு சொல்லி அரசுகிட்ட வந்து பணம் வாங்கி கட்டுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து இங்கிலாந்து அரசு பணம் தரலை, ஊருக்கு போய் இங்கிலாந்துக்கு போய் தன்னுடைய சொத்தை விற்றுட்டு அந்த காசை எடுத்து மனைவியினுடைய நகைகளெல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே டேம் கட்டுறாரு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பொங்கலின் போது வந்து பென்னிக்குக்கு தனியாக பொங்கல் வைக்கிறாங்க. சூரியனுக்கு 1000 ஆண்டுகளாக விவசாய குடிகளாக மாறியதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் சூரியனுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருந்தவங்க அந்த தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பென்னிக்குக்கு தனியாக கும்பிட்றாங்க. எதுக்காக காரணம்னா அவர் கட்டிய இந்த அணையினால் அதனுடைய பாசன பகுதி, அதன் காரணமாக வரக்கூடிய நீர், இது இவ்வளவும் வந்து இவருடைய செயல்பாட்டினால வந்து மக்கள் இறையென்று வைக்கப்படும் பார்த்திங்கன்னா அது மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் இங்கிலாந்தில் போய் வந்து பென்னிக்குக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலை திறக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா, இந்த அணையை ஒரு காரணமாக வைத்து அங்கே ரிசார்ட்டுகள் வந்து அந்த பகுதி வந்து ரொம்ப பாதுகாப்பான பகுதி. அதாவது இந்த அணையினுடைய நீர் தேக்கம் பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து 155 அடி வரைக்கும் தேக்கலாங்கும்போது அதை 143 குறைக்கும் போது எம்ஜிஆர் காலத்தில் குறைச்சாங்க. அப்படி குறைக்கும் போது நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து மிச்சமாகுது. அதில் வந்து ரிசார்ட் கட்டுறாங்க.
ஏன்னா அங்கே வந்து யானைகள் வரும், புலிகள் வரும், இதெல்லாம் வந்து ஒரு பார்ப்பதற்கான ரிசார்ட்டுகளை வந்து கட்டுறாங்க. அந்த ரிசார்ட்டு கட்டக்கூடிய ஓனர்களுடைய அரசியல் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த அணையில் விரிசல் விழுந்துருக்குது, அந்த அணையை வந்து உடைய போகுதுன்னு சொல்லி வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த அணையை வந்து பெரிய பெரிய வல்லுநர்கள் இந்திய அளவிலான பெரிய வல்லுநர் சோதிச்சுட்டு அணை ரொம்ப வலுவாக இருக்குது, அணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லி பல முறை ஆய்வு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவன் வீட்டில் இலவு விழுந்துருக்குது, வயநாடு பகுதியில் அவ்வளோ பெரிய இது நடந்துருக்கு. இருந்தாலும் அதை காரணமாக காட்டிட்டு வயநாடு எங்கே இருக்குது, வடக்கு பகுதியில் இருக்குது, கேரளாவினுடைய வடக்கு பகுதியில், அதை காரணமாக காட்டி இங்கே இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கிளப்புறாங்க இல்லையா. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா அந்த தண்ணி வந்து எங்கே போகும், 18 கண் மதகு வழியாக தமிழ்நாட்டு வைகை டேமுக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் இடுக்கி அணைக்கு போகும். இடுக்கி அணைக்கு போகும்போது இடுக்கி அணையினுடைய கொள்ளளவுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 ஒரு பங்கு தான். இங்கே இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணையினுடைய முழுமையான ஒரு 142 அடி தேக்கி வச்சுருந்தா கூட 136 அடி தான் தேக்கிறாங்க. இப்போ 142 அடி தேக்கி அந்த அணை உடைஞ்சாலும் கூட அதுக்கு கீழே அந்த தண்ணி எங்கே போகும்னா இடுக்கி அணைக்கு தான் போகும். இடுக்கி அணை வந்து மிகப்பெரிய அணை. இதை வந்து இது வந்து வரக்கூடிய தண்ணி வந்து அது எவ்வளோ டிஎம்சி இங்கேருந்து போனாலும் அதை விட 4 மடங்கு பெரிதான ஒரு அணையாக இடுக்கி அணை இருக்குது. அது இடுக்கி அணை சமீப காலத்தில் கட்டப்பட்ட அணை. அதனால் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு பல முறை வந்து சொல்லியாச்சு. அதாவதுங்க, ஒரு டம்ளர் இருக்குது, கீழே வந்து ஒரு பக்கெட் இருக்குது, டம்ளர்லேருந்து தண்ணி விழுந்து இந்த பக்கெட் வந்து நிரம்பி இப்போ அந்த பக்கம் ஊரில் இருக்கிற செத்து போயிடுவேன்னு ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இது ஒரு பக்கெட்டு வந்து இருக்குது. ஒரு டம்ளர் அளவு தான் வந்து முல்லை பெரியார் அணையினுடைய நீரின் அளவு. கீழே ஒரு பக்கெட் அளவுக்கு இடுக்கி அணை இருக்குது. அதனால் அப்படி ஒரு பிரச்சனையே வராது. ஆனாலும் ஒரு காரணம் காட்டி அந்த இடத்துல வந்து இவங்களுடைய அந்த ரிசார்ட்டுகளை காப்பாற்றிக் கொள்ளணும், இந்த முல்லை பெரியார் அணையினுடைய அந்த பகுதியில் வந்து கைப்பற்றணுங்கிற அந்த நோக்கத்தோடு வந்து சில கும்பல் செயல்படுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வயநாடு மாதிரியான ஒரு இது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து கேரளாவோட சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு குரல் கொடுத்துட்ருக்கோம். அவங்கள தேசிய பேரிடராக அறிவிக்கணும். மோடி வந்து பார்த்துட்டு போனார்ல, அப்போ பணத்தை கொடுக்கணுமா இல்லையா அந்த மாநிலத்துக்கு சொல்லி நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளவு நடக்கும்போது முல்லை பெரியார் பிரச்சனை கிளப்பிடுறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களோட பின்னாடியே ஒரு சங்கி உணர்வு இருக்கும். இதுதான் மேட்ரு. இப்போது ஒன்றிய அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா ஒலிபரப்பு சேவைகள் மசோதா வந்து கொண்டு வரப்பட்டது. பட் இது வந்து தனி மனித உரிமைகளை வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தோன்னா இப்போ வந்து ரிட்டன் வாங்கியிருக்காங்க. இதை திரும்ப மாற்றி வேறு மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க எதையுமே இவ்வளோ ஈஸியாக வந்து ரிட்டன் வாங்க மாட்டாங்க இல்லை சார், இது பண்ணியிருக்காங்களே இவங்க. இப்போ இந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, இந்த அமைச்சரவையில் வந்து இப்போது இந்த வக்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவுமே பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போச்சு. இது வரைக்கும் அவங்களுடைய மோடி அரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு சட்டமும் அப்படி போகவே இல்லை. யார்கிட்டையும் அவங்க கேட்கவே கிடையாது. நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம், நடைமுறைப்படுத்துவோம். சிஏஏ சட்டம் அப்படி தான் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் கூட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த 20 சீக்கியர்களுக்கு சிஏஏ சட்டத்தின் அடிப்படையில் வந்து இந்திய குடியுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்மகிட்ட யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் புதுசாக வந்து கபாலி வந்து வணக்கம் வாங்கிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் 240 குறைஞ்சது தான். அதன் காரணமாக இந்த உள்ளது நிலைமையும் வந்து அடுத்த முறை வந்து மிக மோசமாக காங்கிரஸ் எப்படி 2014 இருந்துச்சோ 19 இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தால் தான் இப்போ வந்து இது மாதிரி வந்து ஜனநாயக ரீதியான நடவடிக்கையை, சட்ட ரீதியான நடவடிக்கையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் கொண்டு போய் கொடுக்குறதா இருக்கட்டும், இது வந்து எதிர்ப்பு இருந்துச்சுன்னா மசோதாவை பின்வாங்கிறதாகட்டும், அதை வந்து விசாரிக்க சொல்கிறேங்கிறதாகட்டும், இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து புதுசாக அவங்க வந்து இப்போ தான் ஜனநாயக பாதைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு நியூ நார்மல் அப்படின்னு சொல்லலாம். மோடியோட நியூ நார்மல். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.